சிம்பிளாக காரசாரமாக ஈரல் ஃப்ரை வந்து ரெடி பண்ணலாமா? அதுக்கு 150 கிராம் அளவு ஈரல் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்து 2 டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா ஈரல் வந்து உள்ளே சேர்த்துக்க போகிறோம். ஈரல் 2 செகண்ட் வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், ஈரலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஈரல் பாதி முழுகிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஈரல் நமக்கு 10 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்து வந்துடும். 3 டீஸ்பூன் அளவு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தை மிக்சி ஜாரில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ ஈரல் வந்து நமக்கு நல்லா ஒரு 80% வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை சேர்த்து கிளறி தண்ணி சுண்டி வந்ததுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா சூப்பரான ஈரல் ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கும் போது ரொம்ப ஜூஸியாக ஈரல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.